இந்த பொண்ணு வேணான்னு சொல்லியுமே அந்த பொண்ணோட கணவர் இறந்த கல்லறையில போயிட்டு உங்க ஒய்ஃபை நான் சின்சியரா லவ் பண்றேன், உங்களை விட நான் ரொம்பவும் நல்லா பார்த்துப்பேன், எப்படியாச்சும் எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேண்டிட்டு போறான். அண்ட் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த டிவி ரிப்பேர் பண்றவர் இவங்க வீட்டுல இருக்காரு. அதை பார்த்ததுமே கோவம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்த இவங்க அம்மா ஹீரோவை அடிச்சிடறாங்க. இப்போ என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோ அவர் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றாரு, நீங்க எப்படின்னு கேட்கறாங்க. நானுமே அவரை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. நைட்டு வெளியில அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ என்னதாமா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆக்சுவலா ஹீரோக்கு 2 வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கை கால் முடியாம படுத்துறாரு. அப்போதே வந்து இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அப்பாவுமே இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க பையனுக்காக கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவும் ஃபீல் பண்றான். ஆனா அடுத்த நாளே அவரோட கடைக்கே போயிட்டு என்னோட அம்மாவை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக ஏற்பாடும் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இந்த கல்யாணத்துக்காக அந்த பொண்ணோட வீட்டுல போய் கூப்பிட்டு போறா. இவனால ஹீரோ மேல கோவமா இருப்பா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கோவம்லாம் குறைஞ்சு ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இவங்க 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாள் இவங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறாங்க. அதை இவங்க மாமா பார்த்துட்டு அடுத்த நாளே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எதுவுமே சொல்லாம ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே இவனை ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரம் வர சொல்றாங்க. இவனும் போய் என்னாச்சுன்னு போய் பார்க்கறான். பார்த்தா அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா இருக்காங்க. அதே சமயத்துல என்னோட மாமா எனக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு சொல்லலாம்னு வரா. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். இப்போ இவங்க அம்மாவை லவ் பண்றேன்னு சொன்னவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இனிமேல் நான் உனக்கு இன்னொரு அப்பாவா இருந்து பாத்துக்கிறேன், நீ லவ் பண்ற பொண்ணை போய் பாரு, பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. சோ இப்போ இந்த பொண்ணோட மாமாவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்தையே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க மாமாவே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணோட மாமாவா இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்மளுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு புரிய வச்சிருப்பான். சோ இப்போ ஹீரோவை தான் நம்ம மருமக லவ் பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு.